ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 7 சேர்த்துக்கலாம். ஒரு 5 பீஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இதை வச்சுக்கலாம். நம்ம இப்போ நல்லா நைஸாக அரைச்சி இப்போ நம்ம செய்ய போகலாம் வாங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ஒரு பிரியாணி இலை, 3 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 தக்காளி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் வதக்கிக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்துருக்கிறேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பொருளுங்கள்லாம் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துனால காரம்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 1 கிளாஸ் அரிசி போடுறதுனால 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து துளசி அரிசி தான் எடுத்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசியை நான் 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். விசில் சத்தம் அடங்கிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஓரங்களில் நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்க சாதம் எப்படி உதிரியாக இருக்குதுன்னு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். என்னுடைய காலிஃப்ளவர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.